ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சரண்யா டெய்லர். இன்றைக்கி என்னோடய ஸ்டிச்சிங் ஒர்க்கில் என்னென்ன ப்ராப்ளம் வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த 3 சாரீ வந்து தச்சு கொடுத்துட்டேன். தச்சு கொடுத்துட்டு ரூ. 770 வந்து இது 3த்துக்குமே வந்தது. நான் கேட்டது வந்து கேட்ட உடனே அவங்க வந்து பைசா எடுத்துகிட்டு வந்தது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூ. 700 தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. அது வந்து ஸ்டிச்சிங் சார்ஜ் மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் லேஸ் ஒர்க்லாம் வச்சது நான் என்னோடய பைசா வாங்கினது, என்னோடய பைசா போட்டு வாங்கின ரூ. 70 இன்னும் தரவே இல்லை அவங்க. அதோ 1 வீக் மேலே ஆயிடுச்சு. நான் போகிற வழியில் பார்க்குறப்பெல்லாம் கேட்பேன். கேட்டால் அவங்க நான் தரேன், இப்போ தரேன், அப்போ தரேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த ரூ. 70 வந்து நான் என்ன சார்ஜ் பண்ணேன்னா, லேஸுக்கு நாட்டுக்கு மட்டும் தான் சார்ஜ் பண்ணேன். அது வந்து என்னோடய பைசா போட்டது. இப்போ அது வரவே இல்லை. இப்போ எனக்கு நஷ்டம் தான். நான் தைக்கிற கூலி மட்டும் தான் வாங்கியிருக்கேன். ஆனால் அவங்க இன்னும் தரவே இல்லை. நானும் கேட்டுகிட்டே தான் இருக்கேன். இப்போ தரேன், அப்போ தரேன்னு சொல்லிட்டு. அவங்க வந்து ப்ளவுஸ் வந்து நெக்ஸ்ட்டு தருவாங்களா இல்லையானு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து அடுத்த தடவை ப்ளவுஸ் கொடுக்கும்போது கூட தச்சு கொடுக்குறப்ப வாங்கிக்கலான்னு சொல்லலாம். அவங்க வந்து தரா மாதிரியும் ஐடியா இல்லைன்னு நினைக்கிறேன். 3 ப்ளவுஸ் தச்சுன்னு போனதோடு சரி. ரூ. 70 எனக்கு வரவே இல்லை இன்னும். உங்கள் கஸ்டமர்லாம் இந்த மாதிரி இருக்காங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எப்பவுமே வந்து நம்ம தச்சு கொடுக்கும்போது மொத்த அமௌண்ட்டையும் வாங்கிட்டு அப்புறம் தச்சு கொடுங்க. இல்லைனா வந்து கொடுத்துட்டு தச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிவிடுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து நஷ்டம் இல்லாமல் போகும். இப்போ வந்து நம்ம கொடுத்துட்டோம், இப்போ நம்மளுக்கு ரூ. 70 வரலன்னா நம்மளுக்கு தான் நஷ்டம். அந்த மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.